கிறிஸ்துவுக்குள் என கண்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர்வதற்கும், நம்முடைய வாழ்க்கை சுகமாக இருப்பதற்கும், நமக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்கும் இந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மால் நிறைவேற்றப்பட முடியாத, அனுபவிக்க முடியாத சில காரியங்களை இந்த வாக்குத்தத்தங்கள் மூலமாக தேவன் கிரியை செய்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா 41 அதிகாரம் 10-11 வாசித்தோமானால், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எத்தனை அருமையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இன்றைக்கு நாம் சூழ்நிலைகளையும், நடக்கிற சம்பவங்களையும், நடக்கிற அடையாளங்களை பார்க்கும் பொழுது நம்மை அறியாமலே ஒரு விதமான பயமும், ஒருவேளை நமக்கு எதிராய் வருகிற சூழ்ச்சிகளையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். இதை கேட்கிற என் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை பெற்றுக் கொள்ள வேண்டும். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகள் அனைவருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். எங்கே இருந்து நம்மை அழைத்தார், அவர் எதற்காக நம்மோடு கூட வருகிறார், நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 2:9 வாசித்தோமானால், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்மை தெரிந்தெடுத்து நம்மை அழைக்கிற ஆண்டவர் சொல்லுவான், உன்னோடு கூட நான் இருக்கிறேன், பயப்படாதே. இந்த நாட்களில் விசுவாசிகள் தேவனுக்குள் ஆழமாய் ஜீவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நாம் தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் மற்றவர்களுக்கு பயந்து, மற்றவருடைய காரியங்களை கண்டு நாம் சோர்ந்து போக மாட்டோம், அஞ்ச மாட்டோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் தேவனுக்குள் நெருங்கி ஜீவிக்கிற அனுபவமாக இருக்குமானால், ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற காரியம் என்ன, உடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஜமாலிக்கு தக்கதான கிருபையும் பலத்தையும் கர்த்தர் தருகிறார். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான மிக முக்கியமான சம்பவம், நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் நம்மோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறும், சந்தர்ப்பங்கள் மாறும், ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் மாறுவதில்லை. இரண்டாவது நாம் பார்த்தோமானால், தேவன் சோதனை காலத்தில் நமக்கு சமாதானம் தரும் ஊற்றாக இருக்கிறார். சோதனைகள் வரும் பொழுது நம்முடைய சமாதானம் கெட்டுவிடும் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் தேவனை அண்டிக் கொண்டு தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன் சமாதானத்தை நதியை போல் உருவாக்குவேன் என்று. மூன்றாவது, தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வழக்கை கர்த்தர் தீர்த்து நமக்கு விடுதலை தருவார். நம்மோடு கூட இருக்கிறதுக்கான அனுபவங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவைகள் எல்லாம் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு நடக்கிற சம்பவங்கள். ஆகவேதான் கர்த்தர் சொன்ன, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு தேவனை அறிந்து ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையே, நீ சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் உன்னோடு இருக்கிறவர் யெகோவாவின் தேவன், இந்த உலகத்தை உருவாக்கினவர், சகல சிருஷ்டிப்புக்கும் அதிகாரம் கொண்டவர். ஆகவே அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன்னோடு நான் இருக்கிறேன். 1000 பேர் உன்னோடு இருப்பதை காட்டிலும் கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மேல் இருக்குமானால் நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நமக்கு அது பலனை கொடுக்கிறது. சோதனை காலத்திலே பலனை கொடுக்கிறது. உற்சாகம் இல்லாத நேரத்தில் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் நம்மோடு கொண்டிருக்கிறார்.
உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு சொல்லுவோம், கர்த்தாவே நீர் என் பட்சத்தில் இருக்கிறபடினால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. இந்த நம்பிக்கையோடு இந்த காலவெளியிலே சொல்லு தேவ பிள்ளையே, உன்னை அழைத்தவர் ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உன்னோடு கொடுக்க என்பதை உணர்ந்து நாம் நம்முடைய வேலைகளுக்கு செல்லும் பொழுது நாம் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். இந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை உனக்கு உண்டா? அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் யாருக்கும் அஞ்சுவதில்லை, யாருக்கும் பயப்படுவதில்லை. ஏனென்றால் யெகோவாவின் தேவன் உனக்கு பாதுகாப்பின் தேவனாக இருக்கிறவர், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த நம்பிக்கையோடு இந்த காலை வேளையிலே செல்வோம் தேவ பிள்ளையே. அவர் மாத்திரம் நம்மோடு கூட இருக்கட்டும். சகலத்தையும் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்புமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கர்த்தாவை ஸ்தோத்திரம். இந்த கால வேலைக்காய் உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களை தெரிந்தெடுத்தீர், நாங்கள் உமக்குள்ளே வளர வாழ உதவி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நாங்கள் பயப்படுவதில்லை. எங்களை அழைத்தவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவாசத்தோட விசுவாச கண்களால் காண எங்களுக்கு உதவி சுமை ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. ஆமென்.